சூப்பர் பிரெயின் யோகா அப்படின்னா தோப்பு கரணம் போடுறது. தோப்பு கரணம் போடுறதுனால உங்களுடைய மனப்பாட சக்தியும் ஞாபக சக்தியும் அதிகமாகும். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டுறது. இது வந்துச்சுன்னா தூக்கி போட்டு விளையாடுறப்போ, இது வந்தது அப்படின்னா ரெண்டோட ஜங்கு ஜங்குன்னு குதிக்கிறது. இது வந்துச்சு அப்படின்னா துணிப்பையை பயன்படுத்துவோம், துணிப்பையை பயன்படுத்துவோம் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்துச்சுன்னா எல்லோருக்கும் நன்றி அப்படின்னு சொல்லிட்டு 2 தடவை சொல்லணும். இது வந்துச்சு அப்படின்னா நான் சுற்றுப்புற சூழலை சுத்தமா வைத்துக் கொள்வேன் அப்படின்னு சொல்லணும். இது வந்துச்சு அப்படின்னா நான் எந்த கடைக்கு போனாலும் துணிப்பையை கொண்டு போவேன் அப்படின்னு சொல்லணும் 2 தடவை. புரிஞ்சாங்கன்னா இந்த விளையாட்டு விளையாடலாம் வேணுமா? சூப்பர் பிரெயின் யோகா என்ன செய்யணும்? 2 தடவை தோப்பு கரணம் போடு. என்ன வந்திருக்கு தம்பி? இப்படி பண்ணீங்கன்னா உடல் ஆரோக்கியமா இருக்கும். என்ன வந்திருக்குன்னா நான் கடைக்கு போனா துணிப்பை எடுத்துட்டு போவேன், நான் கடைக்கு போனா துணிப்பை எடுத்துட்டு போவேன். சுத்தி இருக்கிற இடத்த சுத்தமா வச்சுக்குவேன், சுத்தி இருக்கிற இடத்த சுத்தமா வச்சுக்குவேன். நீங்க அம்மா போன் அப்பா போனாலும் எடுத்து நோண்டிட்டே இருப்பீங்கல்ல, வெளியில இருக்கிறப்ப பள்ளிக்கூடத்துல விடுமுறை நாட்கள்ல இந்த மாதிரி ஒரு டப்பா மாதிரி பண்ணி வச்சுட்டு வேற வேறமா உங்களுக்கு என்ன தோணுதோ அதை இந்த மாதிரி ஒட்டி வச்சுட்டு உங்களுக்குள்ள விளையாண்டீங்கன்னா உங்களுக்கு பொழுதும் போகும், சுத்தி இருக்க உடல் ஆரோக்கியமா இருக்கும், உங்களுடைய மூளையும் நல்லா வேலை செய்யும், மனசும் நல்லா இருக்கும், ஆரோக்கியமும் இருக்கும், ஆனந்தமும் இருக்கும். பண்ணலாமா இனிமேலே? சத்தம் பார்த்தாது. நன்றி, வாழ்த்துக்கள்.